எக்ஸாம் முடிச்சு நாத்தனார் ஃபேமிலி சென்னையிலேருந்து பெங்களூர் வராங்க எக்ஸாம் லீவுக்காக. ஸோ அவங்களுக்காக தான் இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஹஸ்பண்ட் வந்து மார்க்கெட் போய்ட்டு கொஞ்சமாக மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது பேர் விரால் மீனும் ஏதோ சொன்னாங்க, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஹஸ்பண்ட்க்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு பார்த்ததில் அவங்கக்கிட்ட இருந்து எனக்கு ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு இப்போது. சரி கொஞ்சம் காரசாரமாக சுருக்குன்னு இருக்கட்டும் அப்படின்ட்டு கொஞ்சம் ஆந்திரா ஸ்டைலில் தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மீன் குழம்பு வந்து மண் சட்டியில் வச்சு சாப்பிட்லாம் மண் வாசத்தோடு அப்படின்னு மண் சட்டியில் தான் இன்றைக்கி வச்சிட்ருக்கேன். இப்போல்லாம் என்னென்னு தெரில, பெங்களூரில் வந்து மழை வேறு பெஞ்சிட்ருக்கா, அதனால நல்ல கோல்ட் ஆகிக்குது. கோல்ட் ஆச்சுன்னா ஃபீவர் வருது, ஃபீவர் வந்துச்சுன்னா 10 days ஆகுது அது போகிறதுக்கு. வைரல் இன்ஃபெக்ஷன் மாதிரி எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் ஆகிக்கின்றது. ஸோ பசங்களுக்கு கூட அப்படி தான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாங்க, அவங்க கிட்ட இருந்து அவங்க அப்பாவுக்கு, அவங்க அப்பா கிட்ட இருந்து எனக்குன்னு இப்படி ஒவ்வொருத்தருக்கா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அன்னையெல்லாம் வரவும் நம்மளோட மினி கார்டனை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ தான் பார்த்தோம் நம்ம வீட்டில் லெமன் செடியில் பட்டர்ஃப்ளை கூடு கட்டி இருந்துச்சு. அது என்னாச்சுன்னா அந்த எறும்பு போய் எல்லாத்தையும் அடித்து ஃபுல்லாக போச்சு, அந்த கூட்டில் எதுவுமே இல்லாமல் ஆயிடுச்சு பாவம்.